ஸ்னேகாவும், சிவாவும் சேர்ந்து வந்து நம்ம சிந்து மேல வந்து ரிப்போர்ட் குடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அதன்படி வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்போ வந்து சிந்து வந்து அந்த மலைக்கோயில்ல தான் வந்து சிவா தாலி கட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ மலைக்கோயில்ல இருக்க புரோகிதர்ஸ்லாம் வந்து இந்த மாரி இந்த ஒரு மேரேஜ் இங்க நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க சொன்னது உண்மைதானா சிவா? சரி. இத வந்து த்ரூவா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்து அந்த சிந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னோனே, அப்படிங்க நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா, மேடம் அதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்ல. கூடிய சீக்கிரம் எல்லா ப்ரூஃபோட உங்க வீட்டுக்கு வரேன். அப்போ வந்து நீங்களே வந்து அ பிரச்சனை இல்ல. எல்லாமே வந்து நிரூபிச்சிடலாம். அந்த வீட்ட விட்டு போறது அந்த சிந்து வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உறுதி குடுக்குறாங்க. உடனே சினேகாவும், சிவாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சிவா சொல்றாரு, எங்க பெரியம்மா முன்னாடி வந்து சிந்து தான் குற்றவாளி. சிந்து தான் எல்லாமே பண்ணா. என்னை ஏமாத்த மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த நான் நிரூபிச்சிட்டேன்னா, அடுத்த நிமிஷமே பெரியம்மா வந்து சிந்து வந்து வெளிய புடிச்சு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உனக்கும் எனக்கும் பெரியம்மாவே ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு நல்லா தெரியும் சினேகா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. உடனே சினேகாவும் வந்து அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். இவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டோன்னே இவங்க வந்து பயங்கர பிரில்லியன்ட்டா சூப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா, சீக்கிரமாவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படியாவது வந்து சிந்துவோட தில்லுமுல் வேலை எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இப்பவே கோயில்ல இந்த அளவு கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க 2 பேருமே. சண்முகம் வந்து என்ன பண்றாரு, அந்த மாரி கலர் கலரா ஃபேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு வராரு. அத பார்த்துட்டு பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பைரவி. ஏன் இப்படி சிரிக்கிற? அப்படின்னோனே, பின்ன இப்படி கோமாளி மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? அப்படின்றாங்க. மாரி ஆளுங்கள பார்த்தா உனக்கு கோமாளியா தான் இருக்கும். நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இதில என்ன தப்பு இருக்கு? எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது வந்து தப்பு கிடையாது. அதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு வந்தா சிரிக்க தான் செய்வாங்க. தேவையில்லாம இந்த மாரிலாம் வந்து ஓவரா சீன காட்டாம, போய் உனக்கு என்ன வேலை? வயல்ல உழுவுதுன்னா அத போய் ஒழுங்கா செய் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே வந்து இவகிட்ட போயிட்டு காமிக்க சொல்றாங்களே, அம்மா அவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஆர்வம் போறாரு. இது எல்லாத்தையுமே வந்து அன்னபூர்ணி வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. தன்னோட புள்ளைய வந்து இவ இப்படி பேசி சிரிக்கிறாளே! அப்போ வந்து மனசே மாற மாட்டாளா பைரவி? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து அங்க வராங்க. பைரவி கிட்ட அன்னபூர்ணி, "பைரவி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா?" அப்படின்னோனே, "என்ன சொல்லுங்க அத்த" அப்படின்னோனே, இல்ல ஏம்மா உனக்கு என் புள்ளைய பிடிக்கவே பிடிக்கல? சொல்லுமா காரணம்" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்ன அத்த இப்படி சொல்றீங்க திடீர்னு?" "ஆமாம்மா எனக்கு எல்லாமே தெரியும். அவன அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட சொன்னதே நான் தான். அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சுத்தமா பிடிக்கலம்மா. ஆனா உனக்கு பிடிக்கும்னு நான் நெனச்சேன். அதனால தாம்மா இந்த மாரி கலர் கலரா ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். அவன போட சொல்லி கட்டாயப்படுத்தி போடவும் வச்சேன். ஆனா அப்பவும் உனக்கு பிடிக்கலன்னா, அப்போ அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா? என் பிள்ளைய பிடிக்கலையா? சொல்லுமா" அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாங்க. "அத்தை உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். நான் கட்டாயத்தால தான் கல்யாணம் பண்ணேன். அப்ப எப்படி அத்த அவர எனக்கு பிடிக்கும்? சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க" அப்படின்னோனே, "அப்போ எனக்கு கடைசி வரைக்கும் என் புள்ளைய உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? என் புள்ள கூட நீ சேர்ந்தே வாழ மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாரி சோகமாயிடுறாங்க. அத பார்த்துட்டு ஐய்யய்யோ! இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இன்னும் 3 மாசத்துல வந்து போறவங்க இப்பயே போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்ண அத்தை அத்தை ரொம்ப டென்ஷன் ஆவாதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லல. இந்த விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னேன். அப்படியாம்மா? அப்போ கூடிய சீக்கிரம் வந்து அவன உனக்கு பிடிக்கும் தானே? உனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லும்மா. அதுக்கேத்த மாரி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி தரேன். அவன் எப்படி இருக்கும்னு சொல்றியோ, அப்படி மாத்திடலாம்மா. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. அத்தை அத்தை எதுவும் மாத்த வேணாம். இங்க பாருங்க நான் இப்ப தானே வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு எல்லாமே மாறும். இப்ப எப்படி தினமும் திடீர்னு மாத்திக்க முடியும் அப்படின்னோனே, எனக்கும் புரியுதுமா பைரவி. ஆனா இருந்தாலும் என் புள்ள கொஞ்சம் பாவம்மா. கொஞ்சம் பார்த்து செய்யுமா அப்படி சொல்லிட்டு போறாங்க. இந்த அத்தைக்கு எப்படிதான் புரிய வைக்க போறோம்னு தெரியல. எப்படியும் இந்த அத்தை 3 மாசத்துல வந்து இந்த உலகத்த விட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த 3 மாசம் வரைக்கும் தான் நான் இங்கேயே இருக்க போறேன். அதுவரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு தான் ஆவணும். என்ன பண்றது? இந்த கோமாளி இப்படி இருக்கான். இவங்க அம்மா நல்லவங்களா இருக்காங்க. அத்தைக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா அவன் கூடலாம் மனுஷன் வாழ முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து எப்பவும் போல திமிரா பேசுறாங்க. இங்க வந்து சிந்து வந்து ரொம்ப யோசிச்சுட்டு சோகமா இருக்கா. அத பார்த்த சிட்டு வந்து, "ஏன் சிந்து சோகமா இருக்க?" அப்படின்னோனே, "எனக்கு என்னன்னு புரியல. இந்த சினேகா வந்ததுலேருந்து மனசே சரியில்ல. ரொம்ப பயமா இருக்க மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்றாங்க. நீ ஏன் பயப்படுற? என்னால யோசிக்கவே முடியலையே" அப்படின்றாங்க.